வணக்கம் நண்பர்களே. இன்றைய பதிவு தன் சொந்த உழைப்பால் வாழ்க்கையில் அனைத்து தடைகளையும் தகர்த்து பெரிய அளவில் முன்னேறி கொண்டிருக்கும் கடகராசி நண்பர்களுக்கான இந்த தமிழ் மாதம் ஆவணி மாத பலனை இன்றைய பதிவில் அற்புதமான பதிவாக இன்றைய பதிவில் பார்க்க போகிறேங்க. கடகராசிக்கு இந்த ஆவணி மாதத்தினுடைய கிரகநிலைகள் எப்படி இருக்குன்னு பார்த்தா, உங்கள் ராசியிலேயே விரையாதிபதினு சொல்லக்கூடிய புதன் பகவான் இருக்காருங்க. அதோட அஷ்டம சனியினுடைய நிலைமை இப்போ இருக்கிறனால விரயங்கள் அப்படிங்கிறது கொஞ்சம் கூடவே இருக்கிற மாதிரி இருக்கும். வீடு மாற்றம், இடம் மாற்றம், நீங்கள் செய்யக்கூடிய வேலை, வியாபாரம், இதை மாற்றலாம் அப்படிங்கக்கூடிய ஒரு பெரிய எண்ணங்கள் உங்களை போட்டு அலக்கழிச்சிட்டு இருக்கும். அந்த மாதிரியான காலம் இந்த காலம் இருக்கும். பணம் கொடுக்கல் வாங்கல், வியாபாரத்தில் பண பரிமாற்றம், இதில் எல்லாமே கொஞ்சம் கவனம் செலுத்துறது இந்த ஆவணி மாதத்தில் ரொம்ப நல்லது. ஆவணி மாதத்தில் அப்படின்னு சொல்கிறத விட இந்த அஷ்டம சனி முடிவு வரைக்குமே நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறதுங்கிறது ரொம்ப நல்லது. முக்கியமாக புதியவர்கள் நம்பி நீங்கள் செய்யக்கூடிய எல்லா காரியங்களுமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபெயிலியரில் தான் மேக்ஸிமம் முடிகிற மாதிரி இருக்குங்க. அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. இதில் முக்கியமாக நீங்கள் கவனிக்க வேண்டியது, அஷ்டம சனி அப்படிங்கும்போது உங்களுடைய கேரக்டர் வைஸ் உங்களுடைய பேர் கட்டுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால் அதுலேயுமே கொஞ்சம் உஷாராக இருங்க. இது எல்லாம் எப்படி சரி பண்ணிக்கிறதுன்னு கொஞ்சம் சுருக்கமாக நாம் சொன்னால், ஒவ்வொரு சனிக்கிழமையுமே நீங்கள் சனி பகவான் வழிபாடு அவசியம் நீங்கள் செஞ்சுட்டு வரணும். அது நவகிரகத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் வழிபாடு பண்ணிவிட்டு நவகிரகத்தினுடைய வழிபாடும் செய்கிறதுமே கடகராசிக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. கும்பராசியில் சஞ்சரிக்கக்கூடிய சனி பகவான் இந்த ஆவணி மாதம் முழுசுமே வக்கர பயிற்சியில் இருக்கிறாரு. சிம்மத்தில் இருக்கக்கூடிய சூரியன் பகவான் அந்த வக்கர சனி பகவானை பார்த்துட்டு இருக்கிறாரு. உங்கள் ராசிக்கு தனாதிபதினு சொல்லக்கூடிய சூரிய பகவானும் அஷ்டமாதிபதினு சொல்லக்கூடிய சனி பகவானும் ஒருவர் பார்த்துக்கிறதுனால தனவரவு பணவரவு அப்படிங்கிறது தாராளமாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனாலுமே விரயங்கள் அப்படிங்கிறது டபுள் மடங்கு இருக்குங்க. குடும்பத்தில் பழைய பிரச்சனைகள், தீந்து போச்சுன்னு நினச்ச பிரச்சனைகள் மீண்டும் தலதூக்கக்கூடிய காலமாக இந்த காலம் இருக்கும். அஷ்டமத்தில் சனி பகவான் வக்கர இயக்கத்தில் இருக்கிறனால அதனுடைய கடுமைங்கிறது கொஞ்சம் கம்மியாகிற மாதிரி இருக்கும். ஆனால் பலன்கள் பெரிய அளவில் மாறுறதுக்கு வாய்ப்பு இல்லை. கடுமை குறையும், டென்ஷன் குறையும், கொஞ்சம் மன அழுத்தம் குறையும், கொஞ்சம் தூக்கம் நல்லா வர மாதிரி இருக்கும். இதெல்லாமே இருக்கும். ஆனால் பலன் அப்படிங்கிறது பெரிய அளவில் மாற்றம் இல்லைங்க. உடம்பு ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் வேணும். ஏன்னா அதுக்காக நிறையா செலவு பண்ணுற மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்கும். இந்த ஆவணி மாதம் மட்டும் இல்லாமல் இனிவரும் காலங்கள், அதாவது இந்த அஷ்டம சனி முடிஞ்சு ஒரு 6 மாதம் கூட எப்படி இருக்குன்னா, இடமாற்றம் ஆகிறது, வீடு மாற்றம் செய்கிறது, இந்த மாதிரியான ஒரு எண்ணங்கள் அல்லது இடமாற்றம் ஆகிறது, இதெல்லாமே இருக்குங்க. ஆவணி மாதம் 10ஆம் தேதி கன்னிராசிக்கு செல்லக்கூடிய சுக்கிர பகவான் அங்கே போய் நீச்சம் மாறாரு. இந்த நேரம் என்ன ஆகுனா, பொருளாதார பற்றாக்குறையை சரி செய்ய நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சியில் நீங்கள் ஆர்வம் காட்டுவீங்க. அதே மாதிரி அரசியல், அதோட சமூக சேவையில் இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு, நண்பர்களுக்கு திடீர் திருப்பங்கள் வரக்கூடிய மாதமாக அந்த மாதம் இருக்கும். நீங்கள் வேலைக்கு போகும்போது வெளிநாடு போய் நீங்கள் வேலை செய்யக்கூடிய எண்ணம் இருந்துச்சு அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய தடைகள் அகலும். வீட்டில் இருக்கக்கூடிய பெற்றோர்கள், வயதானவர்கள் இருந்தால் அவனுடைய உடல்நிலை சீராக, உங்கள் ப்ராப்பர்ட்டிஸில் இருக்கக்கூடிய, அதாவது நீங்கள் வாங்கிய ப்ராப்பர்ட்டிஸில் இருக்கக்கூடிய வில்லங்கம், அதுக்கு தகுந்த ஒரு வம்பு வழக்கு, இந்த மாதிரியான பிரச்சனைலாம் வர மாதிரி இருக்கும். தொழிலில் புதிய கூட்டாளிகள் இணையறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதே போல் ஆலய சுற்றுலா, புகழ்பெற்ற ஆலயங்களுக்கு நீங்கள் வெளியூர் சுற்றுலா அப்படின்னு போகிற மாதிரியான மாதமாகவும் இருக்கும். வெளியூர் போய் இந்த தெய்வத்தை வழிபாடு செய்யணும் அப்படின்னு ரொம்ப நாளாக நீங்கள் நினச்சிட்டு இருந்திருப்பீங்க இல்லையா? அந்த ஆசை, அந்த வேண்டுதல், இதெல்லாமே இந்த ஆவணி மாதம் நிறைவேறும். அதே போல் குலதெய்வ வழிபாடு, அதுக்கான வேண்டுதலும் இந்த ஆவணி மாதம் நிறைவேறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குங்க. ஆவணி மாதம் 10ஆம் தேதிக்கு மேலே மிதுன ராசிக்கு செவ்வாய் பகவான் செல்லக்கூடிய இந்த காலம் உங்கள் ராசிக்கு யோகம் செய்யும் கிரகமாக அந்த செவ்வாய் இருக்கிறனால அவர் போய் விரயஸ்தானத்துக்கு அமரும்போது சொத்து விற்பனை, அதனால் தன லாபம் கிடைக்கும். கட்டின வீட்டை விற்றுட்டுமே அப்படின்னு நினச்சவங்களுக்கு இப்போ புது வீடு வாங்கக்கூடிய யோகம், காட்டை விற்றுட்டோம், தோட்டம் விற்றுட்டோம்னு நினச்சி ஃபீல் பண்ணிக்கிறவங்களுக்கு புதுசாக இடம் வாங்கக்கூடிய யோகம், செஞ்சுட்டு இருந்த தொழில் ஏதாவது கடன் பிரச்சனைனால நீங்கள் விட்டுருப்பீங்க, இப்போ அந்த பிஸ்னஸை கொஞ்சம் லாபம் இல்லைன்னு சொல்லி போட்டு அதை நீங்கள் வேற ஒருத்தருக்கு அந்த இடத்தையவோ அந்த தொழிலையோ கொடுத்துட்டு புதுசாக வேற ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணக்கூடிய முயற்சியில் இருக்கிறவங்களுக்கு, ஆர்வத்தில் இருக்கிறவங்களுக்கு இது ஒரு சக்ஸஸ் ஆகக்கூடிய காலமாக கூட இருக்கலாம். அரசு வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கிறீங்க அப்படின்னா இந்த காலகட்டத்தில் அது கை விடுறதுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்குங்க. நீங்கள் வேலைக்கு போகிற இடத்துல உங்களுடைய ஹையர் ஆஃபீஸர்ஸ் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க, சக பணியாளர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க, உங்கள் ஓனர்ஸும் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. புதிய வீடு கட்டி நீங்கள் வேலைக்கு போகணும் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருந்தவங்களுக்கு இந்த காலம் புதுசாக
ஒரு வீடு கட்டி நீங்கள் குடி போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குங்க. ஆவணி மாதம் 15ஆம் தேதிக்கு மேலே சிம்ம ராசிக்கு புதன் பகவான் போகிறாரு. உங்கள் ராசிக்கு 3, 12 2 இடங்களுக்குமே அதிபதி புதன் பகவான். அவர் போய் தனஸ்தானத்தில் இருப்பதுங்கிறது ஒரு நல்ல நேரம்னே சொல்லலாம். இதுலன்னா வராத பணம் கைக்கு வரும், பழைய பாக்கிகள் வசூலாகும், கடையில் விற்காத சரக்குகள் இங்கே விற்கும். இந்த கொடுக்கல் வாங்கல் அப்படிங்கிறத பொதுவாக செய்கிறாங்க. அதே போல் நீங்கள் செஞ்சிட்ருக்க பிஸ்னஸில் என்னென்ன தடைகள் இருந்துச்சோ அதெல்லாம் உங்களுக்கு அகலும். வேறொருத்தர் உங்கள் ஆர்டர்ஸ் குறுக்க பிடிக்கிட்டு போயிருப்பாங்க. அந்த ஆர்டர்ஸ் இனிமேல் உங்கள் கைக்கு வரும். நீங்கள் ஆஃபீஸில் ஏதாவது ஒரு காரணத்தினால நீங்கள் வேலையை விட்டு உங்களை தூக்கியிருந்தாங்க அப்படின்னா மீண்டும் உங்களை கூப்பிடுவாங்க, மறுபடியும் வேலை செய்யுங்க, இது மாதிரி தப்பு நடந்துருச்சுன்னு சொல்லி ஒரு எக்ஸ்கியூஸ் கேட்டு உங்களை வேலைக்கு சேர்த்துக்குவாங்க. நீங்கள் பிஸ்னஸ் ரீதியாக போகக்கூடிய பயணங்கள் உங்களுக்கு ரொம்பவுமே சப்போர்ட்டிவாகவும் உங்களுக்கு சாதகமான பலனை கொடுக்கும். அதே போல் உங்கள் கூட பிறந்தவங்க உங்களுக்கு உறுதுணையாக இருந்து செயல்படுவாங்க. உங்கள் வாழ்க்கை துணை நீங்கள் செய்யக்கூடிய பிஸ்னஸ்க்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. நீங்கள் கூட்டாக பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா அந்த கூட்டு பிஸ்னஸ்லேருந்து நீங்கள் வெளியே புதுசாக நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா அந்த எண்ணம், அந்த ஆசை நிறைவேறக்கூடிய காலமே இருக்குங்க. இந்த மாதம் பார்த்திங்கன்னா வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகம், பழைய வண்டிகளை சரி பண்ணுறது அல்லது அதை கொடுத்துட்டு புது வண்டி வாங்குறது, இது எல்லாமே இந்த மாதத்தில் சிறப்பாக நடக்குங்க. அரசியல்வாதி நண்பர்கள், சமூக சேவையில் இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு உங்களோட மேலிடத்திலிருந்து உயர் பதவிக்காக ஒரு நல்ல தகவல் வரக்கூடிய மாதமாக கூட இந்த மாதம் இருக்கலாம். வியாபாரம், அதோட சொந்த தொழில் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு கடந்த காலத்தில் ஏற்பட்ட அந்த பிரச்சனையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும். வியாபாரம் சூடு பிடிக்க ஆரம்பிக்கும். அதன் மூலமாக உங்களுக்கு ஒரு பெரிய நம்பிக்கை வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய காலம் இந்த காலம் இருக்குங்க. அதிகாரிகள் பாராட்டுற அளவுக்கு நீங்கள் இந்த மாதத்தில் வேலைகள் செய்வீங்க. அரசியல்வாதி நண்பர்கள், சினிமா ஃபீல்டில் இருக்கக்கூடிய கலைஞர்கள், உங்களோட வேலையில் வரக்கூடிய எவ்வளோ பெரிய தடைகளாக இருந்தாலுமே அதை சமாளிக்கக்கூடிய திறனை இறைவன் இந்த மாதம் கொடுப்பார். படிச்சுட்டு இருக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு பெரிய படிப்புக்கான முடிவுகளை எடுக்கக்கூடிய சூழ்நிலை இந்த மாதம் உருவாகலாம். அதுக்கு உங்களுடைய ஆசிரியர்கள் மற்றும் உங்கள் பெற்றோர்கள் உதவிகரமாக இருப்பாங்க. நீங்கள் என்ன முடிவு எடுக்கிறீங்களோ, என்ன படிப்பு படிக்கிறீங்களோ அல்லது என்ன வேலைக்கு எதிர்காலத்தில் போகிறீங்களோ அதெல்லாம் தெளிவான முடிவோடு நீங்கள் அந்த படிப்பை செலக்ட் பண்ணி படிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குங்க. குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் கணவன் மனைவிக்குள் ஒற்றுமை நல்லா இருக்கும். ஒற்றுமை நல்லா இருக்கும், வருமானம் நல்லா இருக்கும். ஆனாலுமே வீட்டுக்கு தேவையான பொருள் வாங்குகிறோம், ஃபர்னிச்சர் வாங்குகிறோம், ஆடி ஆஃபர் வாங்குறோன்னு சொல்லிட்டு சுப செலவுகள் அதிகமாக பண்ணியிருப்பீங்க இந்த காலகட்டத்தில். ஸோ அது மகிழ்ச்சியாக இருந்தாலுமே செலவு தான். ஏன்னா இந்த அஷ்டம சனி நடக்கக்கூடிய காலத்தில் இப்போ கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா சனி வக்கர பயிற்சி அப்படிங்கிற ஒரு காலத்தில் கொஞ்சம் அந்த சனியினுடைய தாக்கம் குறைவாக இருக்கிற மாதிரி இருந்தாலுமே பணத்தை நீங்கள் சேமிப்பில் கவனம் செலுத்துங்க. தேவையில்லாத செலவுகளில் கவனத்தை வச்சிங்க அப்படின்னா இன்னுமே ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் மாற்றுற மாதிரி இருக்குங்க. ஸோ அதனால் கேர்ஃபுல்லாக இருங்க. இந்த ஆவணி மாதத்தை இன்னுமே சிறப்பான மாதமாக மாற்றிக்கிறதுக்கு வழிபாடு பரிகாரம் எதாவது இருக்குது அப்படின்னா நீங்கள் ஒவ்வொரு சனிக்கிழமையுமே எவ்வளோ வேலை கிடந்தாலும் சரி போய் சனி பகவான் வழிபாடு செஞ்சுட்டு அர்ச்சனை வச்சுட்டு 2 நெய் தீபம் போட்டு வழிபாடு செய்கிறது, அதே போல் ஆஞ்சநேயர் வழிபாடு நீங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டு வர்றது நீங்கள் கண்டிப்பாக செய்யுங்க. இந்த 2 வழிபாடும் உங்களுடைய சிரமங்களையும் குறைக்கும், தடைகளை குறைக்கும், உங்களுடைய செல்வ செழிப்பாக மாற்றுறதுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. பரிகாரம்னு பார்த்தா உடல் ஊனமுற்றோருக்கு, முக்கியமாக உடல் ஊனமுற்றோருக்கு, ஆதரவற்றோருக்கு அவங்களுக்கு தேவையான உணவு தானம், உடை தானம், மருத்துவத்திற்கு தேவையான உதவிகள் இது எல்லாமே செஞ்சுட்டு வரும்போது சனி பகவானுடைய தாக்கத்திலிருந்து நீங்கள் ஓரளவு தப்பிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த வழிபாடு மற்றும் பரிகாரத்தை நீங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டு வாங்க. இந்த அஷ்டம சனியிலிருந்து பெரிய அளவில் ஒரு பாதிப்பு ஏற்படுத்தாமல் கண்டிப்பாக பார்த்துக்க முடியும். நண்பர்களே, இது கடகராசிக்கான இந்த ஆவணி மாதத்திற்கான ஒரு பொது பலன் தான். இதில் சுப நிகழ்ச்சிகள் மற்றும் வீட்டில் ஏதாவது வேலை, வீடு கட்டுறீங்க, இடம் வாங்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய சுயஜாதகம், குடும்பத்தாரோட சுயஜாதகத்தை கண்டிப்பாக நீங்கள் செக் பண்ணிவிட்டு நீங்கள் எதையுமே செய்யுங்க, தப்பு கிடையாது. இந்த பதிவு நிச்சயமாக ஒரு ஆவணி மாதத்திற்கான வழிகாட்டுதல் மற்றும் பயனுள்ளதாக இருந்திருக்குன்னு நான் நம்புகிறேன். பதிவுக்கு கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணிக்கங்க. உங்களுடைய கருத்துக்களை கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு பெரிய ஆதரவு கொடுங்க. இதுபோல் ஒரு அற்புதமான பதிவில் நாம் மறுபடியும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கங்க.